ஹாய் ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேல்ஸ் ஆஃப் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மேக்கப்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு டெய்லி ரொட்டீனாகவும் நம்ம ஃபேஸை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறதுன்றது தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மேக்கப்புக்கு நீங்கள் பேஸ் வந்து நீங்கள் மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு நீங்கள் வந்து டெய்லி வந்து ஃபேஸ் ரொட்டீன் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ டெய்லி வந்து நீங்கள் டெய்லி ரொட்டீன் வந்து ஃபேஸை வந்து டேக் கேர் எப்படி பண்ணிப்பீங்க, இல்லை நான் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி சிடிஎம்ன்றது ஒரு மெயின் ப்ராசஸ். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிடிஎம் பண்ணால் தான் நீங்கள் அடுத்து போடுற மேக்கப் பேஸும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சிடிஎம் என்னன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். சிடிஎம்ன்றது ஒன்றும் இல்லைங்க. சிடிஎம்ன்றது கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர். ஓகேங்களா? இந்த மூணும் தான். இந்த மூணும் நீங்கள் நம்ம ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து என்ன டைப்புன்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். சிலருக்கு வந்து நார்மல் டைப்பாக இருக்கும், சிலருக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், சிலருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், சிலருக்கு ஈவன் கலர் ஃபேஸ் வந்து ஈவன் டோன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் டைப் வந்து நிறைய இருக்குது. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இங்கே போர்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி போர்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஆயில் டைப். ஆயில் வந்து இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்தால் எனக்கு ஆயில் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம முகத்தில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆயில் ஃபேஸ் தான். நான் வந்து இப்போ சிடிஎம்ன்றது எப்படி பண்ணலான்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமலும் இருக்கலாம். என் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா லேக்டோகேலமன். இதில் பார்த்திங்கன்னா கிளென்சிங். இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B3 வித் ஆலோவேரா ஆயில் கண்ட்ரோல் வைப்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணியிருக்கீங்கன்னாலும், இப்போ நான் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன், இல்லை ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு இது ஓகே, வாஷ் பண்ணிவிட்டேன், என் ஃபேஸ் க்ளீனாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கிளென்சிங் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிளென்சிங்னால் நீங்கள் இந்தமாரி ஒரு வைப்ஸ் வச்சு, இல்லை ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு, மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு வந்து நீங்கள் நம்ம குளிக்கும் போது இருக்கட்டும், சோப்பு வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஃபேஸுக்கு. அது ரொம்பவே இன்னும் வந்து ஃபேஸை வந்து ட்ரைனஸ் ஆக்கிடும். அதனால் மோஸ்ட்லி வந்து சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நீங்கள் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆல்கஹால் இல்லாமல். ஓகேங்களா? ஆல்கஹால் இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்தமாரி வைப்ஸ் எடுத்திருக்கேன். இதை எடுத்து நல்லா வந்து ஃபேஸை வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேஸை. கிளென்சிங்னா எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு, இப்போ டஸ்ட்டு, இல்லை நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்கீங்க அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் யூஸ் ஆகும். நல்லா வந்து ஃபேஸை வந்து தொடச்சிக்கோங்க நல்லா. காலையில் தூங்கி எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தூங்கி எழுந்தாலே அவங்க ஸ்கின் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்குங்க. அந்தமாரி தான் எனக்குமே ஸ்கின் டைப்பு. லிப்புலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ட்ரை லிப்பு தாங்க. எவ்வளோ தான் நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டாலும் சரி, ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் எனக்கு லிப்ஸு. இந்தமாரி நீங்கள் இப்போ கழுத்துக்குமே நீங்கள் நம்ம ஃபேஸுக்கு எந்த அளவுக்கு போடுறோமோ அதே மாதிரி கழுத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வைப் பண்ணிக்கோங்க. இதுதான் கிளென்சிங்.
அப்படி இல்லை கிளென்சிங் இல்லைன்னா நீங்கள் வந்து மில்க் இருக்கு இல்லையா, காட்டனில் வந்து டிப் பண்ணி காட்டனை வந்து மில்கில் டிப் பண்ணி ஃபேஸில் நீங்கள் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் க்யூப் வச்சிங்கன்னா ஒரு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ கிளென்சிங் வந்து முடிஞ்சாச்சு. கிளென்சிங் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கு இல்லை டஸ்ட்டு பார்ட்டிக்கல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மேக்கப் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து கிளென்சிங் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் மார்னிங்காக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும் நீங்கள் இந்த சிடிஎம் ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா டோனருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டர் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது பியூர் ரோஸ் வாட்டர் தான் ஃபார் நேச்சுரல் ஸ்கின். நான் நேச்சுரல் ஸ்கின்னுக்கு தான் எடுத்திருக்கேன். ஆயில் ஸ்கின்னுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கின் டைப்பு எந்த டோனர் யூஸ் பண்ணலான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஆயில் ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா டீ ட்ரீ டோனருன்ட்டு இருக்கும், ஆன்லைனில் நிறைய இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாரி மோஸ்ட்லி ஆல்கஹால் இல்லாத டோனராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இது டோனர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் வந்து இந்த மாதிரி எட்டை வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பாருங்க லைக் இந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங் பண்ணோம், அடுத்தது பார்த்திங்கன்னா டோனர். இது பண்ணிவிட்டு அந்தந்த ஸ்டெப்புக்கும் 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நம்ம டோனர் போட்டிருக்கோம். டோனர் போட்டு கொஞ்சம் வந்து அந்த ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகட்டும். டோனர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து டைட்டன் ஆகிறதுக்கு தான் அந்த டோனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸ்கின்னில் போயிட்டு நல்லா அது அப்சர்வ் ஆகணும். ஸோ அதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ஆக விடுங்க ஸ்கின்குள்ளே போகிறதுக்கு. சாரி, நான் வந்து லிப்பில் வந்து லிப் பாம் போடுறதுக்கு மறந்துட்டேன். என்ன லிப் பாம் பார்த்திங்கன்னா கிஸ் பியூட்டிலேருந்து ஆலிவ் ஆயில். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு லிப் பாம் தான். சாக்லேட் ஃப்ளேவரில் காஃபி ஃப்ளேவர். இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் திங், இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயினாக வந்து மாய்ஸ்சரைசர். அது வந்து நீங்கள் போடுறதுனால டெய்லி வந்து நீங்கள் ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து ஷைன் கொடுக்கும், க்ளோ கொடுக்கும். ஓகேங்களா. அதனால் மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹிமாலயா நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து ஆயில் ஃபேஸாக இருக்கிறவங்க, ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து ஜெல் டைப் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஹிமாலயா இந்த ஃபேஸ் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று யூஸ் பண்ணுவேங்க. ஆனால் நான் எனக்கு எது தோணுதோ அதை யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபேஸில் போட்டுக்கோங்க. நிறைய பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து முகப்பருவு வந்து அது வந்து பிளாக் இது வருங்க. இங்கெல்லாம் பாருங்கள் தெரியும் நிறைய. இந்த மாதிரி எடுத்துட்டு ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கோங்க.
எது போட்டாலுமே நீங்கள் கழுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், கழுத்து ஒரு கலரில் இருக்கும். ஸோ ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் சேர்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே நீங்கள் போடும்போது இந்த மாதிரி டைரெக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். சில பேர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து உங்களுக்கு டைட்டன் ஆகும், லூஸ்னஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சிடிஎம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி இருந்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளென்சிங் பண்ணிக்கோங்க. எனி ஃபோமிங் ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் சரி, இல்லை வைப்ஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வந்து டிஷ்யூ வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிக்கலாம். இல்லை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஃபேஸுக்கு வந்து சோப் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே இன்னும் வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும், ட்ரை ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டோனருக்கு நிறைய டோனர் இருக்குது, அதுலேயே உங்களுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்கஹால் பேஸ் இல்லாமல் டோனராக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் டெய்லி நீங்கள் இந்த மூணுமே சிடிஎம், இதுதான் வந்து சிடிஎம், கிளென்சிங், டோனர், மாய்ஸ்சரைசர். இந்த மூணும் காலையில் நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இதை பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். அப்போ ஏங்க உங்கள் ஸ்கின் இப்படி இருக்குன்ட்டு கேட்காதீங்க. நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என் ஸ்கின் வந்து இந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.